Have a refreshing day, dear children. Today in your GK, let's see lesson 18 Science Achievements. So, in your science achievements, there are 6 topics given. Okay, first one is the Mars Orbiter Mission. இது ஒரு satellite கானா Mars Orbiter Mission அதில் இருக்க first letter பாருங்க MOM அதுதான் short formல MOM அப்படின்னு சொல்கிறாங்க. Also called as in the Mars Orbiter Mission இதுக்கு இன்னொரு நேம் வந்து மங்கள்யான். இது எப்போ லான்ச் பண்ணாங்க? இது ஒரு satellite. See, this is the மங்கள்யான். This is a satellite. This was launched on 5th November 2013 by யார் இதை லான்ச் பண்ணா? ISRO. Okay, 5th November 2013 la ISRO launched this Mangalyaan. This is a satellite. Okay, இது எதை வந்துட்டு மார்ஸுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பிளானட். மார்ஸை வந்து ஆர்பிட் பண்ணி சுற்றி வரும். ஓகே, இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்பிளானிட்டரி மிஷன். இன்டர்பிளானிட்டரினா 2 பிளானட்ஸ்க்கு நடுவில் இருக்கும், அதுதான் இன்டர்பிளானிட்டரி mission. ISRO has become the 4th space agency to reach Mars. So ISRO வந்துட்டு it is a space agency. இது வந்து 4th வந்துட்டு மார்ஸை வந்து ரீச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 யார் ரீச் பண்ணாங்க அப்படின்னா, மார்ஸ்க்கு யாரெல்லாம் சேட்டலைட் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா, சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறவங்க, நாசா, அப்புறம் த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்க இந்த 3 ஆர்கனைசேஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு 3 ஆர்கனைசேஷன் டு சென்ட் அ சேட்டலைட் டு மார்ஸ் பிளானட்க்கு. 4th வந்துட்டு யார் ரன் பண்ணால் இந்தியாவிலேருந்து இஸ்ரோ. ஓகே, இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் நேஷன் டு ரீச் மார்ஸ் ஆர்பிட் அண்ட் த ஃபர்ஸ்ட் நேஷன் இன் த வேர்ல்ட் டு டூ ஸோ இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இந்தியா வந்து ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு நேஷன், ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு சென்ட் ஃப்ரம் ஏஷியன் காண்டினென்ட்டில் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணது யாருன்னா இந்தியா தான். அதுவும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, ஒரே அட்டம்ப்ட்லேயே உடனே மார்ஸ்க்கு சேட்டலைட் சென்ட் பண்ணிடுச்சு, எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல். எப்போ சென்ட் பண்ணிச்சு? 5th November 2013 அப்போ சென்ட் பண்ணிச்சு. அதுக்கு இன்னொரு நேம், மாம்க்கு இன்னொரு நேம் மங்கள்யான். அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் த Mars Orbiter Mission. It is one of the achievement in science. The second achievement is first baby born by NSG method. ஸோ செகண்ட் இன்வென்ஷன் என்னென்னா, நார்மலாக பேபி ஃபார்ம் ஆகிறத விட சயின்டிஃபிக்காக ஒரு பேபியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேச்சுரலாக ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் தென் கம்ஸ் த பேபி அப்படின்னா ஒரு ஸ்மால் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாடிஃபிகேஷன், அந்த மெத்தட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி, ஒரு சடன் சேஞ்ச். இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், IVF அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டெக்னிக் அப்படின்னா, எம்ப்ரியோஸ் அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு பெட்டர் செலக்டிங் இன் பெட்டர் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோ டு ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் த ட்ரீட்மெண்ட். ஸோ DNA மெத்தட் யூஸ் பண்ணி எந்த எம்ப்ரியோ வந்து எந்த எக் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும், அந்த பெட்டராக இருக்கிற சூப்பரான எக்கை எடுத்து அது மூலயமா பேபி ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த IVF மெத்தட். அந்த IVFோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு பேபி பிறந்திருக்கு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எங்கே பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த பேபியோட நேம் வந்து பியாகியோ ரசோ. ஓகே, இது எங்கே பிறந்திருக்கு அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்டுங்கிற பிளேஸில், யுனைடெட் கிங்டமில் இதுதான் ஃபஸ்ட்டு பேபி. இந்த IVF டெக்னிக் யூஸ் பண்ணி பிறந்த ஃபஸ்ட் பேபி. இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் DNA சீக்வென்சிங் மெத்தட், NGS மெத்தட். N stands for next, G stands for generation, S stands for DNA sequencing.
நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஎன்ஏ சீக்வென்சிங் மெத்தட், அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுதுன்னா ஐவிஎஃப் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பேபி பிறந்திருக்கு. இது ஒரு சயின்டிஃபிக் ஒன் ஆஃப் த சயின்டிஃபிக் இன்வென்ஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் சயின்ஸில் இன் மெடிக்கல் ஃபீல்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீல் சி அபவுட் த ஃபர்ஸ்ட் ஹாலோகிராஃபிக் ஃப்ளெக்சிபிள் ஃபோன். ஒரு ஃபோன் அப்படி ஹாலோகிராஃபிக் அப்படின்னா ஹாலோகிராம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வர்ச்சுவலாக பார்க்குறது எல்லாமே ரியல் கிடையாது, அன்ரியல் சீம்ஸ் டு பி ரியல், ஆனால் ரியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைமென்ஷனல் இமேஜஸ் பிக்சர்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாலோகிராஃபிக் ஃப்ளெக்சிபிள் ஃபோன் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா த்ரீ டைமென்ஷனலாக அதில் பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து ரியல் பாலில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபோன் அது வந்து எங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் ஃப்ரம் குயின்ஸ் யூனிவர்சிட்டி கெனடா கண்ட்ரியில் குயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஹாலோகிராஃபிக் ஃப்ளெக்சிபிள் ஸ்மார்ட் ஃபோன், அதோட பேர் என்னென்னா ஹாலோகிராஃபிக் ஃப்ளெக்சிபிள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு குயின்ஸ் யூனிவர்சிட்டி கெனடாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹாலோஃப்ளெக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு lets the user to interact with 3-dimensional videos and images without using any headgear or glasses. இப்போ ஒரு 3D மூவி பார்க்கணும் அப்படின்னா தேட்டர்லலாம் போய் ஒரு கிளாஸ் கொடுப்பாங்கல்ல, 3D கிளாஸ் போட்டுட்டு தான் நம்ம 3Dயோட மூவியெல்லாம் பார்க்க முடியும். அது மாதிரியே இந்த ஹாலோஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து அது வந்து 3 டைமென்ஷனல் மூலியமாக இன்ட்ராக்ட்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே 3 டைமென்ஷனல் வழியாக பார்த்துக்கலாம். ரொம்ப ரியலாக இருக்கிற மாதிரியே தெரியும். அதுக்கு வந்து எந்த ஒரு ஹெட்கியர் எந்த ஒரு ஃபேஸ்க்கு எந்த ஒரு கிளாஸஸோ கண்ணாடியோ எதுவும் போடாமையே தனியாக நேக்கட் ஐஸ்லேயே பார்த்துக்கலாம். நேக்கட் ஐஸில் பார்த்தாவே அது 3D ரியல் பிக்சர்ஸாகவே தெரியும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டினா கெனடாவில் இருக்கிற குயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஹல் தேஜாங்கிறது ஒரு இந்தியன் ஏர்க்ராஃப்ட். எதுக்கு இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் ஒரு ஏர்க்ராஃப்ட். இதில் எத்தனை சீட் இருக்குன்னா ஒன்லி 1 சீட். இந்தியன் ஏர்க்ராஃப்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு. எங்கேனா ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேயும் இந்தியன் நேவிலையும், அதாவது விமானப்படை அண்ட் கடற்படை, அதில் ஃபைட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவியில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஏர்க்ராஃப்ட்னா ஒரு ஜெட் என்ஜின் மாதிரி. ஓகே, ஃபாஸ்ட்டாக போகிற ஜெட் என்ஜின், சிங்கிள் ஜெட் என்ஜின், ஒரே ஒரு சீட் தான் இருக்கும். இது ஒரு ஜெட் என்ஜின். இது வந்து ரொம்ப லைட் ஃபைட்டர் என்ஜின். லைட் ஃபைட்டர் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கிற பயங்கரமாக ஃபைட் பண்ணக்கூடியது. மல்டி ரோல் அப்படின்னா நிறையா வேலை பண்ணும், பாம்ஸ் பிளாஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி நிறையா வேலை பண்ணும். ஓகே, மல்டி ரோல். டிசைன் பை, யார் இதை டிசைன் பண்ணா, இந்த மாதிரி டிசைன் பண்ணா அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதாவது ஏடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், ஹல். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியும் 2 பேரும் சேர்ந்து இந்த ஏர்க்ராஃப்டை ஜெட் என்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஸ்மாலஸ்ட்டு ப்ளஸ் லைட் வெயிட். இது ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். கான்டெம்ப்ரரி கிளாஸஸ் அப்படின்னா மற்ற ஜெட் என்ஜின் ஃபைட்டர் என்ஜின் கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மாலஸ்ட்டாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இதுதான் இதோட நேம், ஹல் தேஜஸ். ஓகே, பாருங்கள் இங்கே இருக்காங்க பிக்சர் பாருங்கள். டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு PSLV C-34 அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர். த இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், அதாவது ISRO, இஸ்ரோன்னு ஃபஸ்ட்டே படித்தோம் பாருங்கள். மாமுக்கு மங்கள்யான் அந்த சேட்டலைட் படித்தோம்ல, அதே மாதிரி இந்த இஸ்ரோ வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி பை லான்ச்சிங் 20 சேட்டலைட்ஸ். ஸோ 20 சேட்டலைட்ஸ் வந்துட்டு அட் அ டைமில் வந்து லான்ச் அப்படின்னா விண்வெளியில் விட்டுருக்காங்க. அந்த 20 சேட்டலைட்ஸில் 17 ஃபாரின் பேலோட்ஸ். 17 ஃபாரின் பேலோட்ஸ் அப்படின்னா, ஃபாரின் அப்படின்னா மற்ற கண்ட்ரியோட, பேலோட்ஸ் அப்படின்னா மற்ற கண்ட்ரியோட, லோட்ஸ் அப்படின்னா பேசஞ்சர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்,
ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு தேவையான பேசஞ்சர்ஸ் அப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து, சிலது வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்புறம் இல்லைன்னா பேசஞ்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு அதை தான் பேலோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் சேர்த்து 17 ஃபாரின் பேலோட்ஸோடு சேர்த்து டோட்டலாக 20 சேட்டிலைட்ஸு எப்போ அனுப்பிச்சிருக்காங்க பிஎஸ்எல்வி C-34 எப்போ அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஆன் 22 ஜூன் 2016. ஓகே, அப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தனுஷ். தனுஷுங்கிறது த இண்டிஜினஸ்லி அப்படின்னா இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணது, இந்தியாவிலே இந்த வாரில் ஃபைட் பண்ணக்கூடிய இந்த பாம்லாம் ரொம்ப பெரிய ரேஞ்சில் பிளாஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த தனுஷ் இதோட நேம் தனுஷ் அப்படிங்கிற ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. டெவலப்ட் 155 millimeter கன் வித் ஸ்ட்ரைக் ரேஞ்ச் ஆஃப் 38 கிலோமீட்டர். இதோட திக்னஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 155 millimeter இருக்கும். இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னா, பாம்பை எவ்வளோ தூரத்துக்கு தூக்கி போடும்னா 38 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு தூரமாக தூக்கி போடும். அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் இருக்கிற இந்த தனுஷுங்கிறத இந்தியாவில் யார் க்ரியேட் பண்ணான்னா கொல்கட்டா சிட்டியில் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை க்ரியேட் பண்ணிச்சு, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு. ஓகே, now we'll move on to the question and answers. Answer the following question. Your first one, who designed Tejas light fighter? தேஜாஸோட ஹல் தேஜாஸ் அப்படின்னு படித்தோம், அதோட லைட் ஃபைட்டர் என்ஜின் யார் க்ரியேட் பண்ணான்னா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ADA. நீங்கள் ஃபுல் ஃபார்மும் எழுதணும், ஷார்ட் ஃபார்ம் ப்ராக்கெட்டில் எழுதணும் ADAன்னு. அண்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், HAL, HAL, இதுவும் ப்ராக்கெட்டில் எழுதணும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான் கிரியேட்டட் த தேஜாஸ் லைட் ஃபைட்டர். செகண்ட் கொஸ்டின், which university developed the holographic flexible smartphone? ஹாலோகிராஃபிக்னா 3 டைமென்ஷனலாக இருக்கும், அந்த ஃபோனில் எது பார்த்தாலும் ரியலாக இருக்கும் 3 டைமென்ஷனல். அது யார் க்ரியேட் பண்ணான்னா குயின்ஸ் யூனிவர்சிட்டி, எங்கன்னா கனடா. தேர்ட் கொஸ்டின், when was மங்கள்யான் லான்ச்ட்? எப்போ மங்கள்யானை லான்ச் பண்ணாங்க, மங்கள்யானை விண்வெளியில் விட்டாங்க? 5th November 2013. Okay, so that's all for today's class. Thank you. Have a great day.